ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஸ்பார்க் லைஃப் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தில் காட்டுற விஷயம் உண்மையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகமே ரத்த காடாக மாறிடுங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு திடீர்னு கையில் கிடைக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணி இறந்து போறா. இது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல இதே மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டு ஹீரோடைய காதலியும் இறந்து போறா. தான் காதலியோட இறப்புல மர்மம் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பல உண்மைகள் வெளியே வருதுங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பங்களா வீட்டை காட்டுறாங்க. ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பங்களா வீட்டில் ஆராதனா அப்படின்ற ஒரு மாடலும் அவங்களுடைய அப்பாவும் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பவர் கட்டுங்க. ஆராதனாவுடைய அப்பா கேண்டில் எடுக்கிறதுக்காக வராரு. அப்போ பின்னாடி யாரோ ஒருத்தங்க மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா ஆராதனா ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. ஆராதனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவ ஒரு முறை முறைக்கிறா. ஆராதனாவுடைய அப்பாவும் வா போய் படுத்து தூங்குவியாமா அப்படின்னு கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்லேயே உட்காந்துக்கிறாருங்க. உட்காந்தவர் அப்படியே அசந்து தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலே இடி இடிக்கிற சவுண்டு கேட்டு கண்முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஆராதனாவை காணும். எங்கே போனான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கூர்மையான ஆயுதத்தால் ஆராதனாவுடைய அப்பாவை ஆராதனா கழுத்தில் குத்தி கொலை பண்ணிட்டு அப்படியே அவளோட கழுத்தை அவளே கிழிச்சு இறந்து போறா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியலங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் லேகா. தான் கட்டிக்க போகிற பையனோட முகத்தை பார்க்கலான்னு கிட்ட போகிறாங்க. டக்குன்னு பாட்டி வந்து டைம் ஆயிடுச்சு எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விட்டுறாங்க. இது ஹீரோனுடைய கனவுங்க. அடிக்கடி இந்த கனவு வந்துகிட்டு இருக்கு. கனவுல தான் கட்டிக்க போகிற பையனோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. அதே சமயம் ஹீரோனோட வீட்டில் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஆனால் ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கனவுல வர பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற எந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோனோடைய அப்பா திட்டுறாரு. என்னமா லாஜிக் இது? நீ கனவுல வர பையனை நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல, கனவுலேயே பார்த்ததில்ல, எப்போ நீ பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படிங்கும் போது, இல்லை கட்டினா அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்கு 30 நாள் டைம் தரேன். அந்த 30 நாளுக்குள்ளே உன் கனவுல வர பையனை கண்டுபிடிச்சி கூட்டுவா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் காட்டுற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. சரின்னு ஹீரோன் ஒரு 30 நாள் டைம் எடுத்துட்டு வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போகும்போது அப்போ பிளாக் கலர் ஹுட்டி போட்டு ஒரு நபர் நடந்து போறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே தான் கனவுல வர பையன் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா அதே மாதிரி பிளாக் கலர் ஹுட்டி போட்டுட்டு 2 பேர் ஹாஸ்பிட்டலில் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வழக்கமாக பேங்க்ல தானே கொள்ளையடிக்க போகணும், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும் போது இப்பெல்லாம் பேங்க்ல பணமே இருக்கிறது இல்லை, டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் எந்நேரமும் பணம் இருக்கு அப்படின்ட்டு கவுண்டரை டார்கெட் பண்றாங்க. ஸோ பிளாக் கலர் ஹுட்டி போட்ட நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோனும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவனுங்கெல்லாம் கொள்ளைக்காரனுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே பிளாக் கலர் ஹுட்டி போட்டிருக்கானுங்க. இதில் யார் தன்னுடைய கனவு நாயகன்னு தெரியாமல் குழம்பி போயிடுறாங்க. அப்படியே இவனில் ஒருத்தன் கனவு நாயகனாக இருந்தால் இவன் ஃப்ராடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயத்தில் நின்றுட்டு இருக்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிட்டு என் பொண்ணோட ஆப்ரேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க, அந்த பணத்தையும் இந்த கொள்ளையர்கள் புடுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அதே மாதிரி பிளாக் கலர் ஹுட்டி போட்டு வந்த நபர் அவங்களுடைய மாஸ்கையே வாங்கி போட்டுக்கிட்டு அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேரு ஆரியா. அவர் தாங்க நம்ம ஹீரோன். அப்பதான் ஹீரோன் ரியலைஸ் பண்றாங்க, அப்ப கனவுல வந்த நம்ம கனவு நாயகன் காதல் மன்னன் இவன் தான். ஸோ நம்ம தேடி போக வேண்டியது இவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ வந்தாரு, அவங்களெல்லாம் அடிச்சு போட்டாரு, மக்களை காப்பாத்தினாரு, போயிட்டே இருந்தாரு. இவ்வளவுதான் எல்லோருக்குமே தெரியும். அவர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியலங்க. ஹீரோனுடைய அப்பா கொடுத்த 30 நாள் முடிய போது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்பா பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த யூனிவர்ஸே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஹீரோனோட வீட்டு முன்னாடியே பைக்ல வந்து நிக்கிறாருங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இது கனவா இல்ல நனவான்னு தெரியலையே, நம்மளுடைய ட்ரீம் பாய் அதுவும் கடைசி நாள் கரெக்டா நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, இது வந்து ரியல் தாங்க. ஹீரோனோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டில் தான் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு ரேம்போவும் புதுசாக ஷிஃப்ட் ஆயிருந்திருக்காங்க. வாடகைக்கு குடி வந்திருக்காங்க. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்து அங்க இருக்கக்கூடிய போர்டில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த போட்டோஸ்ல இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க. அதுவும் 25 வயசுல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட பொண்ணுங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ முழு நேரம் ஏதோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு மர்மமான ஒரு ஆளா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. இவர் யாரு, எதற்காக இந்த பொண்ணுங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு விவரம் புரியல. ஆனா இவர் யாரையெல்லாம் ஃபாலோ பண்றாரோ அவங்க எல்லாம் சீக்கிரம் மர்மமான முறையில இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க. ஹெவியா மழை பெய்யுது அப்படின்னு ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்காரு. அங்க அத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் குமுதா மேலதான் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கொடை பிடிச்சிட்டு மலையில ஜாலியா
ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோடைய பேரு அனன்யா. அனன்யாவை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பட் காதலை இன்னும் சொல்லாமல் தயங்கிட்டு இருக்கிறாரு. பட் 2 பேருமே ஒரே காலேஜ் தான். அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஹீரோனுடைய அப்பா சேலஞ்சில் வின் பண்ணிட்டு தான் நினைக்கிறாருங்க. உனக்கு கொடுத்த 30 நாள் டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் நான் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோன் அதுக்கு நீங்கள் ஜெயிக்கணுமேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ ட்ரீம் பாய் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் பார்த்துட்டேன், அவன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவன் பேர் என்ன, அவன் எந்த ஊர், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் விசாரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புப்பா அப்படின்னு ஹீரோன் அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க. பாட்டி நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு கதவை தட்டினா, ஹீரோடைய ஃப்ரெண்டு ராம்போ தான் பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறாரு. அவருக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்குங்க. பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோடைய ஃப்ரெண்டு ராம்போவை தான் ஹீரோயின் வந்து ட்ரீம் பாய்னு சொல்லிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான்ப்பா அவன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கும்போது, அப்படியா வயசானவளா இருக்கீங்க, சவுண்டு வைக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்ல போகிறீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் சிங்கிள், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டியை நான் வந்து தாங்குன்னு தாங்குவேன், காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைச்சு கொடுப்பேன், அவள் சும்மா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், என் பேத்தியோட கனவுல நீ வந்தையாமா, என் பேத்தியோட ட்ரீம் பாயே நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஸோ என் பேத்தியை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, பேத்தியா பார்க்க நல்லா இருப்பாளா அப்படின்னு கேட்க, ஹீரோனுடைய ஃபோட்டோ காமிச்சு உனக்கு அவள் ரொம்ப அதிகம் தான், அதனால யோசிச்சு முடிவை சொல்லு அப்படிங்கும் போது, நம்ம ராம்போ அவள் கனவுல நம்ம ட்ரீம் பாயா வந்திருக்கோம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தனியாக கிளம்புறாருங்க. தலுக்குன்னு ரெடி ஆகிட்டு அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா பேசிக்கான விசாரணையிலலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பட் இவங்களுக்குள்ள எதுவும் வைபு மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோயின் வராங்க. பாருமா உன் ட்ரீம் பாய் அப்படின்னு சொல்ல, என் ட்ரீம் பாய் எங்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் தாம்மா உன் ட்ரீம் பாய் அப்படின்னு ராம்போ சொல்கிறாரு. இவன்லாம் என் ட்ரீம் பாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ராம்போவை கூப்பிட்டு போகிறதுக்காக ஹீரோ வீட்டுக்குள்ளே வராரு. இவன் தான் என்னுடைய ட்ரீம் பாய், நான் கேட்டது இவன், பட் நீங்கள் பேசுனது இவன் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் எல்லாருக்குமே புரிய வருது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் டாக்டர் இந்திரா அப்படின்ற ஒரு டாக்டர் காட்டுறாங்க. இவங்க பிரெயின் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க வந்து நோபல் பிரைஸ்க்கெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்களை கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்தி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் வந்து ஸ்பீச்சாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எமர்ஜென்சியாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாக்டர் இந்திரா மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே கட் பண்ணால் மம்தா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடும் சேர்ந்து ஒரு மாலுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அப்படி அங்கே போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மம்தா காணாமல் போயிடுறா. மம்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மம்தா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மாலில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூம்குள்ள அழுவுற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மம்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் ரூம் கிட்ட போய் பார்த்தா மம்தா ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு மம்தா, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? சரி ஒன்றும் இல்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தாவை ட்ரையல் ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. மம்தா தன்னிலையை மறந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ட்ரையல் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக போன அக்கா திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தை போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக மம்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ட்ரையல் ரூம் கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறா. இதை பண்ணது மம்தா அப்படின்னு தெரிய வருது. இந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்து மம்தாவை பார்த்தா மம்தா அங்கிருந்தும் காணோம். மம்தாவோடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மம்தாவை தேடி ஓடுறாங்க. பார்த்தா மம்தா அந்த ஷாப்பிங் மால்ல இருந்து கீழே குதிச்சு ஸ்பாட்லேயே இறந்து போறா. உடனடியாக போலீஸ்காரங்க 2 டெட் பாடியும் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இதே மாதிரியான சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆராதனா அப்படின்ற மாடலோட வீட்டில் நடந்திருக்குது. இதே இன்ஸ்பெக்டர் தாங்க அந்த வழக்கையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் இவங்களுக்குள்ள எந்த கனெக்ஷனுமே இல்லை. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஹீரோ அப்படி நகர்ந்து போறாருங்க. ஹீரோக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இறந்து போறவங்க எல்லோருமே ஹீரோ ஃபாலோ பண்ணக்கூடிய பொண்ணுங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் டாக்டர் இந்திராவை மீட் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லும்போது, முதல்ல இறந்து போனாங்க இல்லையா ஆராதனா அப்படின்ட்டு, அவங்கள கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டடி பண்ணுங்க, அப்பதான் வந்து ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ அனன்யா அப்படின்ற பொண்ணை பயங்கரமா சைட் அடிச்சு நின்றுட்டு இருக்காருங்க. அப்போ ஹீரோடைய கேங்ல இருக்கிற பொண்ணு வந்து, என்னடா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் காதல சொல்லிடலாம்ல அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு அவளை பத்தி நிறைய டீட்டெயில் தெரியும், பட் அவளுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல, ஸோ என்னை பத்தி அவள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் காதல சொன்னேன்னா அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சைலண்டா இருந்துகிட்டு இருக்காருங்க. ஆல்வேஸ் ஹீரோ அனன்யா ஞாபகத்திலேயே இருந்துகிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவனா வந்து ட்ரை பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நம்மளை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி
நாம ஹெல்ப் பண்ணி அவங்க கூட இன்னும் க்ளோஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஸ்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அனன்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு அனன்யா போய் தட்டி கேட்கவும் உடனே அனன்யாவோட கழுத்திலேயே கையை வச்சு மிரட்டி விட்டுறானுங்க. இதை பார்த்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுங்களெல்லாம் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் அனன்யாவுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருதுங்க. அங்கே கட் பண்ண இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க ஹீரோ அக்செப்ட் பண்ணலான்ட்டு. நீ என்னடானா ரொம்ப ஜாலியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக முறையாக அவன் என்னை பார்க்குறான், பார்த்த உடனே எப்படி ஓகே சொல்லுவான், அவனுக்கு என்னை பற்றியெல்லாம் தெரியணும்ல, அதனால தான் வந்து அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் ஹீரோ அனன்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணாரோ அதே ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பீட்சாலாம் வாங்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ரேம்போ வீட்டில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி ஹீரோக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ஹீரோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரேம்போவே வந்து சொல்கிறாரு, இன்னும் பழசையே நினச்சிக்கிட்டு இருக்காதரா, மூவ் ஆன் ஆகு, இந்த பொண்ணு உன் மேலே உயிரே வச்சிருக்கா, இவளை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் யோசனை பண்ணுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே ஃபைன், இவளுடைய காதலை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஸ்ரீ லைப்ரரிக்கு வராருங்க. லைப்ரரியில் அனன்யா மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஸ்ரீ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு லைப்ரரிக்கு வர வச்சிடுறாரு. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி கேபின்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறாரு. ஸோ புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. லைப்ரரியில் இருக்கிறவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அனன்யா வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவையும் அனன்யாவையும் அங்கே வேலை பார்க்க விட்டுட்டு நம்ம ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதன் மூலமாக 2 பேரும் பேசி பழக ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ அனன்யா கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. மெடிக்கல் கேம்புக்காக இவங்க எல்லோருமே ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே வந்து மின் வசதி கூட கிடையாது. ஆனால் ஹீரோ சோலார் பேனல்லாம் வச்சு மின் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எல்லோருமே ரொம்ப ஹாப்பி. அதே சமயம் அனன்யா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பேசிக்கான சிகிச்சையெல்லாம் வழங்கப்படுது. கிராம மக்களும் இவங்க கூட ரொம்ப ஜிம்மாக பழக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்க இந்த நிலையில் அனன்யா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பிரெக்னென்ட் லேடிக்கு கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் சண்டை போட டாக்டர் சொல்றாங்க, இது நான் எழுதின பிரிஸ்கிரிப்ஷனே கிடையாது, நான் எழுதின பிரிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கு அப்படின்னு அவங்க எழுதின ஒரிஜினலை காட்டுறாங்க. ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு யோசிக்க கம்பவுண்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து திருச்சி ஓடுறாரு. இவன் எதுக்கு ஓடுறான், எதுக்கு தப்பான மாத்திரையெல்லாம் எழுதியிருக்கான், அது என்ன மாத்திரை அப்படின்னு பார்த்தா அது ஏதோ சைக்காலஜிக்கல் மாத்திரை மாதிரி இருக்குது. பட் அதை பெருசாக கேர் பண்ணிக்காம அப்படியே விட்டுறாங்க ஃப்ரீயா. ராத்திரி பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் லேடி வந்து திடீர்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய அருவாளை தூக்கிட்டு வீட்டில் படுத்திருக்கிற லேடியை கழுத்தோட சேர்த்து விட்டுறாங்க. அப்படியே அந்த லேடி இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிடுறாங்க. பிரெக்னென்ட் லேடியோட புருஷங்காரன் எங்கம்மா போற, உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் காட்டுக்குள்ள விளக்க வச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா இந்த பிரெக்னென்ட் லேடி பேய் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த புருஷங்காரனே ஒரு செகண்ட் மறந்து போயிடுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம அருவாளால புருஷங்காரனை ஒரு வெட்டு வெட்டிட்டு அவங்களோட கழுத்தை அவங்களே வெட்டிட்டு கீழே விழுந்து இறந்து போறாங்க. கிராமத்துக்குள்ள 3 கொலை நேற்று ராத்திரி நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கிராம மக்கள்லாம் குழம்பி போயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இறந்து போன ஆராதனா, அதுக்கப்புறம் மம்தா, அவங்க 2 பேர்த்தோடைய கொலை வழக்கு எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பிரெக்னென்ட் லேடியோட கொலை வழக்கு இருக்குது. ஆனால் ஆராதனா மற்றும் மம்தா இவங்க 2 பேரும் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்டன்ட் தான் இந்த பிரெக்னென்ட் லேடியோட இன்ஸ்டன்ட். ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹரிதா பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்னு ஹீரோனுக்கு ஃபோனை போடுறாங்க. ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் யாரையோ மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பிட்டா, இன்னும் வரலையா அப்படின்னு ஹீரோனும் ஷாக் ஆகுறாங்க. ஹரிதா வந்த கார் வந்து ரிப்பேர் ஆகுதுங்க, அதனால நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வராரு. திடீர்னு ஒரு கும்பல் யார் ராணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஹரிதா பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னமாச்சு, இவ்வளோ நேரம் எங்கே போன, ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கே வச்சு கேள்வி கேட்காதீங்க, வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹரிதாவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஹரிதாவை தனியாக இருக்க விடுங்க, ஊருக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு ஹீரோயின் தடுக்கிறதுக்காக அங்கே ஓடி போனா அதுக்குள்ளேயே ஹரிதா பார்த்தீங்கன்னா ஹரிதாவோடைய அம்மா அப்பாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு தன்னைத்தானே குத்தி அப்படியே இறந்து போகிறாங்க. ஸோ ஹீரோயின் இதை கண்ணால் பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஓடி வந்து ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய அப்பா வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாமா, இவனோட வீட்டுக்குள்ளே அத்தனை பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது, இது வரைக்கும் இறந்து போன பொண்ணுங்களோட ஃபோட்டோஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இவன் பேர் ஆரியான்னு சொல்லியிருக்கிறான், பட் உண்மையான பேர் ஜெய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போன ஹரிதாவோடைய ஃபோட்டோவும் அவனோட வீட்டில் இருக்குதுமா, இதில்
மோசமான விஷயம் என்னென்னா உன்னோடைய ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. ஸோ இவன் உன்னையும் கொன்னாலும் கொன்றுவாமா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே என்ன நடக்குது ஆர்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய பேர் ஆர்யா ஜெய்தேவ், நான் எந்த பொய்யும் சொல்லலை, நான் ஏமாத்தலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோனுடைய அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாமல் ஹீரோனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கே போகிறாரு. எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோனுடைய அப்பா பிரச்சனை பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போ தான் ஹீரோ அவருடைய கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் டைமில் ஹீரோ அனன்யாவை ஒன் சைடாக காதலிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, காதலை ப்ரப்போஸ் பண்ணிட்டாருங்க. ஆனால் அனன்யா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒத்துக்கல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் இருந்தால் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அனன்யாவும் ஹீரோடைய காதலை ஏற்றுக்கிட்டு 2 பேரும் காதலை உறுதி செஞ்சுட்டு ஹாப்பியாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்போ இளநீ வாங்குறதுக்காக அனன்யா ரோடு கிராஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இறப்பு செய்தி, அதை பார்த்து ஷாக்காக அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறதுக்காக ரொம்ப வேகமாக ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லாரி வந்து இடித்து அனன்யா கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துலேயே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. உடனடியாக அனன்யாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அனன்யாவோட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு அனன்யாவை அட்மிட் செய்யப்பட்ட நிலைமையில தான் வச்சிருக்காங்க. அனன்யாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கிறாருங்க. திடீர்னு அனன்யா வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய கத்திரிக்கோலை எடுத்துட்டு ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக பக்கத்தில் போய் நிற்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அனன்யா கிட்ட கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அனன்யா ஹீரோவை குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு கீழே வந்துட்டு போகிறதுக்குள்ள அனன்யா பார்த்தீங்கன்னா மாடி மேலே நின்று கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ அனன்யாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தான் அந்த வில்லேஜில் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த 3 பேர் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ அனன்யா மர்மமான முறையில் இறந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ்காரங்க ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு ஹீரோ தூக்கி உள்ள வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வெளியிடும் போது நம்ம அனன்யாக்கான காரியம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஸோ ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாரு. முதல்ல இந்த வில்லேஜுக்கு போகிறாரு. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் பேய் பூதம் தான். ஸோ இந்த பேய் தான் வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடியை பிடிச்சி அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணியிருக்கு. அதே விஷயம் தான் அனன்யாவையும் ஹண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது உங்களுடைய நம்பிக்கை, ஆனால் கண்ணால் நீங்கள் பேயை பார்க்கல, எப்படி நீங்கள் நம்புவீங்க பேய் தான் இதை பண்ணிச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் கண்ணால் எதையுமே பார்க்காம நம்ப மாட்டேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சயின்டிஃபிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான இன்சிடென்ட் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் கொண்டு போய் ஃபஸ்ட்டு போலீஸில் தான் கொடுக்குறாரு. ஆனால் போலீஸ்காரங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் ஹீரோவே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாருங்க. முதல்ல அனன்யா சாவறதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாறி போய் இந்த கம்பவுண்டர் பயந்து ஓடினார் இல்லையா, அந்த ஒரு நபரை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு நபரும் பயந்து போய் சொல்லிடுறாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பற்றியும் டேப்லெட்டை பற்றியும் இவருக்கு எதுவுமே தெரியாதான். ஆனால் மொட்டையாக டேட்டோ போட்ட ஒருத்தன் தான் வந்து என்கிட்ட இதை கொடுத்தான், இதை கொண்டு போய் மாற்றி வச்சா பணம் தரேன்னு சொன்னான், அதனால தான் இதை பண்ணேன் அப்படின்னு அந்த கம்பவுண்டர் சொல்லிடுறாரு. ஸோ அந்த மொட்டையாக இருக்கிற நபர் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. ஹீரோவுடைய ரிசர்ச்சில் இறந்து போன பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தொடர்பு இருக்குதுங்க. எல்லோருமே நியூரோ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து தான் எவனோ ஒருத்தன் இவங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் ஹீரோயினுடைய பேரும் இருக்குது. அண்ட் நம்ம ஹரிதா, மம்தா, அப்புறம் ஆராதனா இவங்களுடைய லிஸ்ட்டு, இவங்களோட பேர் எல்லாமே இருந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையுமே ஹீரோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, தடுக்க முடியல. இப்போ ஹீரோனோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் குடி வந்ததற்கான காரணம் உனக்கு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ என் மேலே வச்சிருந்த அன்பை பார்த்து நானும் காதலை விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோனுக்கு எல்லாமே புரிய வருது. இப்போ அந்த மொட்டை யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ தேட ஆரம்பிச்சார் இல்லையா, ஸோ அப்போ தான் ஹீரோக்கு ஒரு லீட் பாயிண்ட் கிடைக்குதுங்க. அதாவது இந்த மாலில் வந்து மம்தா இறந்து போனாங்க இல்லையா, கூடயே ஒரு லேடியை கொண்டுட்டு, ஸோ அவங்க 2 பேர்த்தோட டெட் பாடியுமே கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வேன் வந்திருக்குது. அந்த வேன்லேருந்து இறங்கி வந்து ஒரு நபரை எடுத்துகிட்டு போவார். அந்த நபர் தாங்க அந்த மொட்டை. உடனடியாக மொட்டையை தேடி கண்டுபிடிச்சி அவனோட ஏரியா பக்கம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷூட் அவுட்லாம் நடக்குது. அந்த ஷூட் அவுட் முடிஞ்சு அங்கே எவிடன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் ஒரு இராணுவ வீரருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்க வருது. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் அப்படின்ற ஒரு இராணுவ அதிகாரி. ஸோ அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஸோ அவரை நம்ம நேரடியாக மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மொட்டைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு நேராக ஹீரோ அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அவருடைய பேத்தி தான் வீட்டில் இருக்காங்க. இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு
கேட்கறதுக்காக வந்தேன். என்னங்க இப்போ பண்ணுறது அப்படின்னு ஹீரோ அப்செட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, என் தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட யூனிஃபார்மு, கேப்பு, பெல்ட்டு, அதுக்கப்புறம் சில புக்கும் இருக்குதுங்க. அந்த புக்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வருதுங்க. அவருடைய சர்வீஸில் இருக்கும்போது டெரரிஸ்ட்டை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ அதிகாரிங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அங்கே ருத்ரா அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஃபார்முலா பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அடிபட்டு 6 மாதத்தில் குணமாக வேண்டிய விஷயம் ஒரு 3-4 நாள்லேயே வந்து குணமாயிருதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த மெடிக்கல் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருந்துருக்குது. இதை பார்த்து எல்லோருமே வியந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ருத்ரா வந்து நிறைய ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு, பெருசாக யாருக்குமே தெரியாமல். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா பெருசாக உண்மையை சொல்ல மாட்டேன்றான். அப்போ பரத்வாஜ் கிட்ட இந்த ருத்ரா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, அதன்படி வந்து நான் விசாரிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு ஏதோ ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. உடனடியாக அந்த ஒரு டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா பயந்து போய் எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறான். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ருத்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. இவர் ரெடி பண்ணி இருக்கிற அந்த ஃபார்முலாவை ஒருத்தங்க மேலே இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா மூளையில் ஹாலுசினேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். நம்மளை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ண போகிறாங்க, நம்ம சாவ போகிறோம் அப்படின்ற அந்த பயத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். இந்த சாவு வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட் அவன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா உண்மையுமே சொல்லிடுவான். ஸோ இதுதான் வந்து இவருடைய டெஸ்டிங்கில் கண்டுபிடிச்சதா வந்து சொல்கிறாரு. பட் இதோடைய அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்தையும் இந்த ருத்ரா பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு மனித மூளையில் போய் ஹாலுசினேஷனை கிரியேட் பண்ணி நம்மளை ஒருத்தங்க அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கும்போது இயல்பாகவே நம்ம திருப்பி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அது கிரியேட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை கொலை பண்ணிட்டு கடைசியில் அவங்களும் இறந்து போய் கீழே விழுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை, இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பரத்வாஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பட் வந்து இந்த ருத்ரா கேட்க கிடையாதுங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லேஜர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க மேலெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி தொடர்ந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கொத்து கொத்தா ஒரு இடத்துல இறந்து போய் செத்து கிடக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ருத்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஒன்று ஏற்படுத்தி அந்த கமிஷன் மூலமாக வந்து என்கொயரி வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிரிங்களை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னோட இன்ஜெக்ஷனை பயன்படுத்துறதன் மூலமாக அவங்கள நம்மளே வந்து அட்டாக் பண்ணி அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டெமோ காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்திரா அண்ட் நம்ம பரத்வாஜ் மேலும் சில அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வராரு. அதே சமயம் அவங்க அட்டாக் பண்ண வரும்போது இவரால் தடுக்கவும் முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவரால் கிரியேட் பண்ண முடியுது. இதுக்கு பேர் ஸ்பார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இவங்களை உங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு பயன்படுத்தின அந்த இன்ஹேலரில் பார்த்தீங்கன்னா இவருடைய இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ருத்ராவுடைய கண்ட்ரோலில் அந்த பொண்ணு வந்திருக்கிறா. ஸோ இதை வந்து நம்ம ராணுவத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த ருத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ருத்ரா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் எல்லோருமே கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, இதனால் எத்தனை பேர் இறந்து போவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் யோசிக்காமல் அத்தனை பேர்த்த கொண்டு வச்சிருக்கான். இப்போ நான் அலோவ் பண்ணலான்னு வையேன், யாரோ ஒருத்தங்களை பயன்படுத்தி என்னையே போட்டு தள்ளிடுவான். அதனால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அவனை அடித்து கொலை பண்ணிவிட்டு அவனுடைய ஃபார்முலாவை பிடுங்கி அதை பாதுகாப்பாக வைக்கிறது தான் நம்மளுடைய திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனடியாக பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளை ருத்ராவோடைய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவன் அந்த பில்டிங்கை தரமட்டமாக்கிட்டு அவனும் இறந்து போயிட்டதா வந்து அந்த புக்கில் இருக்குங்க. என்னடா அது லீட் பாயிண்ட்டே கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளேருந்து ஒரு மெமரி கார்டு ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அந்த மெமரி கார்டை போட்டு பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வருது. இந்த ராணுவ அதிகாரிங்க ருத்ராவை அட்டாக் பண்ணுறதற்காக அந்த பில்டிங்குள்ளே நுழையும் போது அதை சிசிடிவி கேமராவில் இந்த ருத்ரா பார்த்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே டெஸ்டிங்காக சில பேர்த்த வச்சிருப்பார் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள மொத்த பேர்த்தையும் வந்து இந்த ராணுவ அதிகாரிங்களுக்கு எதிராக ட்ரிகர் பண்ணி விட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இன்ஜெக்ஷன் போட்டு மாற்றி மாற்றி கொலை பண்ணி அத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்குது. இந்த ருத்ரா பார்த்தீங்கன்னா சேஃபாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த மொத்த பில்டிங்கை அழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கிறாரு. ஸோ ருத்ரா பார்த்தீங்கன்னா சேஃபாக வெளியே தான் இருக்கிறாரு. ஸோ ருத்ராவை அட்டாக் பண்ண போன மொத்த பேர் இறந்து போயிருந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ருத்ரா இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் இறந்து போன மாதிரி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அவர் வெளியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து கொலைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு.
ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா, இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து லிஸ்ட் எடுத்து தான் யாரோ ஒருத்தங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர 20லேருந்து 30 வயசுக்கு உட்பட்ட ஹெல்த்தியான பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுங்களோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணி டேப்லெட்டை ஃப்ரீயாகவே வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வேலையை பார்க்குறது யாருன்னா அந்த மொட்டை தான். ஸோ அந்த டேப்லெட் ஒன்ஸ் அந்த பொண்ணுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஹாலுசினேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த ஹாலுசினேஷன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம்காக இந்த பாடி வந்து இந்த மொட்டை கிட்ட தான் வரும். இந்த மொட்டை என்ன பண்ணுவான்னா, இறந்து போனவங்களுடைய மூளையை மட்டும் எடுத்து கொண்டு போய் இந்த ருத்ரா கிட்ட ஒப்படைச்சிருவான். ருத்ரா பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய காதலி அனன்யாவும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு ஹாலுசினேஷன் கிரியேட் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த ருத்ராவை தேடி போகும்போது போலீஸ்காரங்க வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ தான் வந்து சூசைட் கில்லர். ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்து போன பொண்ணுங்களையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நீ சரியான வழியில் தான் போயிட்டுருக்க, என்னோட கன் எடுத்து என்னை மிரட்டி இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரோடைய கன் எடுத்து மிரட்டி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஹீரோ இந்த மாதிரி லீட் பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இந்த ஆப்போனன்ட் கேங்குக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மொட்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. இந்த ஒரு தகவலும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனடியாக ராம்போ மூலமாக வந்து இவங்களோட லேப் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஆம்புலன்ஸ் போனதெல்லாம் வச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட செக்யூரிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ உள்ளே என்டர் ஆயிடுறாரு. ருத்ரா தான் பண்ணுற தப்பை எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ருத்ராக்கும் அந்த இடத்துல சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த அந்த மெடிசன் காரணமாக ஹாலுசினேஷன் உருவாயிடுறாங்க. ஹீரோ நேராக ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பரத்வாஜ் வந்து அதில் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இந்த மெடிசனை வந்து ஒர்க் பண்ணாமல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஹாலுசினேஷன் ஆனவங்க ஆபத்தில் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்துட்டாங்கன்னா போதும். இல்லாட்டி அவங்க அட்டாக் பண்ணணும்னு நினச்சவங்க அட்டாக்காக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா போதும், அந்த மருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக செயலிழந்து போயிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஹீரோ என்ன பண்ணாருன்னா ஒரு கண்ணாடியை வச்சு காமிச்சிடுறாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த கண்ணாடியை குத்தி ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த நபர் இறந்து போயிட்டு தான் வந்து நினச்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ட் அவங்களே வந்து கொல்லலான்னு நினைக்கும் போது உடனடியாக ஹீரோ காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு வெளியே வரும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடமே பார்த்தீங்கன்னா தீக்காடாக மாற ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூமில் டாக்டர் இந்திராவை பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரா கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்னையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான், காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு நம்ம டாக்டர் இந்திரா சத்தம் போட உடனடியாக நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டர் இந்திராவையும் காப்பாற்றி எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை சேஃப் ஆக்கிடுறாங்க. அண்ட் டாக்டர் இந்திராவும் பார்த்தீங்கன்னா சேஃபு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ருத்ரா வந்து இப்போ இறந்து போயிட்டான். இனிமேல் எல்லாமே நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ ஹாஸ்பிட்டலோட எம்டி வந்து நம்ம டாக்டர் இந்திரா அப்படின்ற நியூஸே வந்து ஹீரோக்கு தெரிய வருதுங்க. உடனடியாக நம்ம ஹீரோ டாக்டர் இந்திராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ தாங்க மொத்த ட்விஸ்ட்டுமே ரிவீல் ஆகுது. டாக்டர் ருத்ரா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஆளாக தாங்க இருந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கு பிரெயினாக வேலை பார்த்துட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது, டாக்டர் இந்திரா தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ருத்ரா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சி நம்ம இந்திரா கிட்ட சொல்லும்போது இந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ராணுவத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ருத்ராக்கு பின்னாடி இருந்து பல பேரோட உயிரை வாங்கினது இந்திராவாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ருத்ராக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செயல்படுது அப்படின்ற விஷயத்த ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்ததும் இந்திரா தான். ருத்ராவை கம்ப்ளீட்டாக சேஃப் ஆக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து இவங்களோட ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த ரிசர்ச் யூனிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்திராவும் இருந்திருக்காங்க. ருத்ராவோடைய கதையை நம்ம ஹீரோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்திரா மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து தான் தன்னோட கையை தானே கட்டிக்கிட்டு அவன் கிட்னாப் பண்ணிட்டு வந்ததா வந்து போய் சொல்லி நடிச்சிருந்திருக்காங்க. இப்போ எல்லா விஷயமே வந்து இந்திராக்கு ஹீரோ மூலமாக தெரிய வரும்போது இந்திரா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியும் நம்ம ஹீரோ போலீஸில் போட்டு கொடுத்துருவாரு, கம்பின்றது உறுதி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தயாரித்த அந்த மெடிசனை அவங்களே இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு சைக்கோவாகவே மாறி அவங்களே கடைசியில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்ததுன்னா நினச்சி பாருங்க. சைனாக்காரன் கொரோனா விட்டதையே நம்மளால் தாங்க முடியல. இதெல்லாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.